ஆட தெரியாதவளுக்கு கால்ல சுளுக்குன்னு வாங்கலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா படம் எடுக்க தெரியாம ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த படத்தை இவங்க தான் பார்க்கல, இவங்க தான் ஓட விடல அப்படின்னு சும்மானா ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் பார்க்க போறாங்க. நாங்க ஒன்னும் யாரும் தடுக்கலையே. நான்லாம் பக்கா அணில். நானே ஓப்பனா சொல்றேன், பக்கா அணில். நான்லாம் யாரையும் தடுக்கல. எப்பா நீங்க போக கூடாது, பராசக்தி தடுக்கல. ஓப்பனா சொல்லலாம், எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஆனஸ்டா சொல்றேன், படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அதே விமர்சனத்துல இன்னொன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு பிடிச்சது பக்கத்துல இருக்கவனுக்கு பிடிக்கல. இது ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. பாக்குற விஷயத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னாக்கா, நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக இவங்க எடுத்திருக்காங்க இந்த படத்துல. அதாவது திமுகவை பிரச்சாரம் பண்ணணும், கலைஞரை கொண்டு உள்ள திணிக்கணும்ன்றதுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. 1967 அண்ணா ஆட்சி அமைக்கும் போது அண்ணா உடன் இருந்தது யாருன்னா எம்ஜிஆர். கலைஞரை கொண்டு நாங்க வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அந்த ஃப்ரேம்லயே கிடையாது. அப்ப பாத்துக்கோங்க இவங்க யார் அங்க ப்ரமோட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு கோவம் வருமா வராது? ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வரான் சார், ஏன் சார் திமுக நீங்க பிரச்சாரம் பண்ணி கேட்பான கேட்க மாட்டான். அவனுக்கு பிடிக்கல, படத்தை நீ கிறிஸ்பா எடுக்கல, அவனுக்கு பிடிக்கல, அவன் போயிட்டான். இதுக்கு யாரு இது எடுத்துக்க முடியும்? இது சும்மா விஜய் ஃபேன்ஸ் ஓட விட மாட்டாங்க. விஜய் ஃபேன்ஸ் படத்துக்கு போகாம இருந்திருப்பாங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்களே தவிர யாரும் போக கூடாதுன்னு தடுக்கல. ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா அவன் ஜனநாயகன் வரல உட்காந்துக்கிறான். அவன் படத்துக்கு அவன் பார்க்கல. அப்ப நான் கேட்கறேன், 8 கோடி பேரும் விஜய் ஃபேன்ஸா? நான் கேட்கறேன், தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் விஜய் ஃபேன்ஸா? இல்ல விஜய் ஃபேன்ஸ் 1 கோடி பேர், 1.5 கோடி பேர், 2 கோடி பேர் இருக்கான் அப்படின்னாக்கா மிச்ச பேர் பார்க்க போறாங்க உன் படத்தை. எவனுமே பார்க்க விரும்பல, தியேட்டர் அடிக்குதுனாக்கா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, மத்தவனுக்கு பிடிக்கல, பார்க்கல. ஃபேமிலி ஆடியன்ஸ். ஒரு சில பேர்ட்ட நானே கேட்டேன், நாங்க படம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படம் ரொம்ப லேக், குழந்தைங்க தூங்கிடுதுங்க, அதுக்கு நான் வீட்டுல தூங்க வச்சிருவேன். நான் பக்கத்து வீட்டுல போயிட்டு சொன்னாங்க, வேணாம் போகாதுன்னாங்க. அதெல்லாம் நாங்க போல, நாங்க ஓடிடியில வர நான் பாத்துக்கிறேன்றாங்க. அந்த மாதிரி அவங்களே இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது விஜய் ஃபேன்ஸ் போய் சொன்னாங்களா, ஏங்க இந்த மாதிரி இருக்கு, நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது பொதுமக்கள் வாயில இருந்து வராது. ட்ரைலர் தான் அவ்வளவு வியூஸ் போச்சு இல்லப்பா. அவ்வளவு வியூஸ் போச்சுன்னா அத்தனை பேர் போய் பார்க்கணும் இல்லப்பா படத்தை. ஏப்பா பார்க்கலப்போ? அப்ப இவங்க எல்லாமே ஃப்ராட் வேலை பண்ணி வச்சிருக்காங்க. முதல் நாள் மட்டும் ஆட்கள் போனாங்கன்னாக்கா நீங்க ஹெல்மெட்டுக்கு ஒரு டிக்கெட்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து ஆளு உள்ள அமைச்சிங்க. நீங்க அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கு ஒரு டிக்கெட் நீங்க கொடுக்கல, எவனும் போறது கிடையாது. அவ்வளவுதான். பித்தலாட்டம். இவனுங்க ஒரு படத்தை எடுக்க தெரியாம எடுத்துட்டு கடைசியில விஜய் ஃபேன்ஸ்ல போட்ட மாதிரி. அது வேற ஒண்ணும் இல்ல, சும்மா இதுவும் ஒரு பாலிடிக்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஹியரிங் வருது சுப்ரீம் கோர்ட்ல சார். கண்டிப்பா ஜனநாயகன் வெளியில வரும் சார். நாங்க 26ஆம் தேதி ஜனவரி மாசம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்லைன்னா கூட பிப்ரவரி மாசத்துக்குள்ள அந்த அவங்களோட காலக்கெடு முடிஞ்சிடும். கண்டிப்பா அந்த டைம்ல கொடுத்துதான் சார் ஆகணும். வேற ஒண்ணும் இல்ல, எப்படி இருந்தாலும் வந்துடும் சார் கண்டிப்பா ஜனநாயகன்.